ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எல்லோ கிச்சன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம பணியாரமும் ஆப்பமும் செய்கிறதுக்கு மாவு எப்படி ரெடி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை நியூவாக பார்க்குறீங்கன்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி கீழே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் ரெகுலராக போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். அதே மாதிரி என்னோடய வீடியோவுக்கு லைக் கொடுங்க. இப்போ இதை செய்கிறதுக்கு நான் 2 கப் பச்சரிசி எடுத்திருக்கேன். நான் பார்த்திங்கன்னா இது 2 கப்பு பச்சரிசி நான் ஜாஸ்தி யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த கப் மெஷர்மெண்ட்டில் நான் 2 கப் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இட்லி அரிசி 1 கப் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் பார்த்திங்கன்னா இந்த கப்பில் 1 கப் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதை நம்ம எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். இந்த 1 கப் நான் எடுத்திருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இதில் தேங்காய் ஒரு ஹாஃப் தேங்காய் இந்த அளவுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை இது மாதிரி திருவி எடுத்து வச்சுருக்கேன். நான் ஹாஃப் தேங்காய் இது கூட சேர்த்து அரைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் இது கூட உளுந்து ஒரு 50 கிராம்ஸ் அளவு யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் 50 கிராம்ஸுன்றது நம்ம ஒரு கையில் ஃபுல்லாக எடுத்தோன்னா அந்த அளவு தான். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். வெந்தயம் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த 4த்தையுமே நம்ம தண்ணியில் ஊற வைக்கணும். மெயினாக இது அரைக்கும் போது தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் தேங்காவை லாஸ்ட்டில். ஸோ இப்போ இது 4த்தையுமே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு தண்ணியில் போட்டு நம்ம ஊற வைக்கலாம். இப்போ பாருங்கள், இதை நான் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இது ஒரு 4 to 5 hours நான் ஊறி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். எல்லாத்தையுமே நான் ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் அரைக்க போகிறேன். 4 ஹவர்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நான் கிரைண்டரில் அரைக்கிறேன். இது நீங்கள் மிக்சியில் கூட அரைக்கலாம். நான் கிரைண்டரில் அரைக்கிறேன். இது பாருங்கள், இந்த மாதிரி அரை போடும் போது நான் தேங்காயும் இதோட நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இது இந்த மாதிரி மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த மாவை பார்த்திங்கன்னா நம்ம உடனே யூஸ் பண்ண முடியாது. இதை ஒரு 4 மணி நேரம் நல்லா புளிச்ச உடனே தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஆல்ரெடி ஒரு 4 ஹவர்ஸ் ஊறி இருக்குது. அப்புறம் திருப்பி ஒரு 4 ஹவர்ஸ்க்குனால புளிச்சிரும் நம்ம மாவு. இப்போ இந்த மாவு புளிச்ச அப்புறம் நம்ம கூட இப்போ யூஸ் பண்ணும்போது பேக்கிங் சோடா நான் ஆட் பண்ணுறேன் 1/4 டீஸ்பூன். அதோட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா மாவு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாவு நம்ம அரைக்கும் போது கொஞ்சம் திக்காக அரைச்சிக்கணும். அப்போ தான் நம்ம பணியாரத்துக்கும் யூஸ் பண்ண முடியும், ஆப்பத்துக்கும் யூஸ் பண்ண முடியும். ஆப்பத்துக்கு கொஞ்சம் நல்லா தண்ணியாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. வேணும்னா கூட எக்ஸ்ட்ரா பாலும் தேங்காய் பாலும் சேர்த்து ஆட் பண்ணி நீங்கள் ஆப்பம் அதை சுடலாம். இப்போ நான் இந்த மெத்தடில் தான் நான் பணியார மாவு அரைச்சி இந்த மாதிரி பணியாரம் ரெடி பண்ணியிருக்கேன். இது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது ஸ்வீட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், காரத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆப்பமும் சுடலாம். ஆப்பம் செய்யும் போது கூட எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தேங்காய் பால் ஆட் பண்ணி நீங்கள் ஆப்பம் சுட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மெத்தடை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னோடய எல்லோ கிச்சன் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.